நியூஸ் சேனலில் எதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறீங்க நீங்கள்? என்ன சினிமா மாதிரி கண்டினியூஸாக ஏதோ ப்ரொப்பகண்டா பேஜ் மாதிரி ப்ரொப்பகண்டா பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் வந்து மீடியாவுக்கு மிகப்பெரிய ரோல் இருக்குது. மக்களை புஷ் பண்ணி இழுத்துட்டு வந்து தள்ளுனதில் மீடியாவுக்கு மிகப்பெரிய ரோல். கரூர் நெரிசல் கூட்டத்துக்கு காரணம் மீடியாவும் ஒரு பங்குன்றீங்க? 100%. மீடியாவோட அந்த செய்தி பேட்டர்னே நீ பார்த்தனா, விஜய் அதை பற்றி பேசுகிறாரு, விஜய் இதை பற்றி பேசுகிறாரு, விஜய் 10 ரூபா பாட்டு பாடுறாரு, விஜய் செந்தில் பாலாஜியை தாக்குறாரு, விஜய் இந்த கேள்வியை கேட்டார், விஜய் அந்த கேள்வியை கேட்டான்னு நீ விஜயை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற. அங்கே அத்தனை பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்போ வர்ற வீடியோஸ்லாம் பார்த்தா 100% அதனோட கவனத்துக்கு வந்திருக்கும். அதை ஏன் நீ அதை ஏன் நீ ஃபோக்கஸே பண்ணல? அதை ஏன் நீ பேசு பொருளே ஆக்கலை அந்த டைமில்? அதை வந்து நீ அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கலாம். ஒரு சரியான ப்ராப்பரான இடத்துக்கு கொண்டு போய் அந்த மக்களை சேவ் பண்ணுறதுக்கான வழியை நீ பார்த்துருக்கலாம். அது எதையுமே நீ பண்ணலை. உன்னோட ஃபோக்கஸ் முழுக்க விஜய் தான். அங்கே வந்து மக்கள் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தாலும், அங்கே ஒருத்தன் சிபிஆர் கொடுத்துட்டு இருந்தாலும், நம்ம வீடியோஸில் பார்க்குறோம்ல, சிபிஆர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் அப்படியே செத்து விழுந்து கிடக்குறாங்க. அதெல்லாம் எப்படி உனக்கு கவனத்துக்கு வராமல் வந்திருக்கும்? எனக்கு வந்து இப்போதைக்கு லாபம் வந்து விஜய் தான், நான் அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ற பிஸ்னஸ் பிளான் தான்.